திமுக வந்து ஆட்சியில செஞ்சாங்களோ அதை தான் இவர் ஃபாலோ பண்றாரு. எப்படி சொல்றேன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அப்பால் டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க வந்து சரியா ஆட்சி பண்ணிருந்தா எதுக்கு இப்போ மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? நீங்க பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. உங்க ஆட்சியில இதெல்லாமே செஞ்சீங்க. ஆனா செஞ்சது ஒழுங்கா செஞ்சிருக்கணும். பாதிக்கு பாதி நீங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து அடிச்சீங்கன்னா எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இத நீங்க ஒழுங்கா அந்த நேரத்தை நீங்க பார்த்தோம்னா இப்ப பழைய ஆட்சி நல்லாதான் நடந்துச்சு, பழைய ஆட்சியை வந்து இவர் காப்பி பண்றாரு, காப்பி பண்ற மாதிரி இருந்தா மக்கள் ஏன் ஓட்டு போட்டிருக்க போறாங்க? ஒரு ஆட்சி நீங்க வந்துச்சுன்னா எவ்வளவு மாசம் டைம்? நீங்க 6 மாசம் டைம் தரேன்னு சொன்னாங்க திமுக. ஆனா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. நீங்க 6 மாசம் டைம் தரேன்னு சொல்லி இன்னும் அந்த 6 மாசம் டைம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? கிடையாது. இதுல வர ஹைலைட் என்ன சொல்றீங்கன்னா, இவர் வந்து திமுக வந்து ஒத்துக்கிட்டாங்களாம் தான் தோல்வியை. ஒத்துக்கிட்டவங்க யாராச்சும் இப்படி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க? விஜய் அவர்கள் இன்னும் வந்து முதலமைச்சர் மாதிரி பேசவே இல்லை, இன்னும் ஒரு கட்சியோட தலைவர் மாதிரிதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து திமுக வந்து ஆட்சியில செஞ்சாங்களோ அதை தான் இவர் ஃபாலோ பண்றாரு. எப்படி சொல்றேன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அப்பால் டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க வந்து சரியா ஆட்சி பண்ணிருந்தா எதுக்கு இப்போ மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? நீங்க பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. உங்க ஆட்சியில இதெல்லாமே செஞ்சீங்க. ஆனா செஞ்சது ஒழுங்கா செஞ்சிருக்கணும். பாதிக்கு பாதி நீங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து அடிச்சீங்கன்னா எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இத நீங்க ஒழுங்கா அந்த நேரத்தை நீங்க பார்த்தோம்னா இப்ப பழைய ஆட்சி நல்லாதான் நடந்துச்சு, பழைய ஆட்சியை வந்து இவர் காப்பி பண்றாரு, காப்பி பண்ற மாதிரி இருந்தா மக்கள் ஏன் ஓட்டு போட்டிருக்க போறாங்க? ஒரு ஆட்சி நீங்க வந்துச்சுன்னா எவ்வளவு மாசம் டைம்? நீங்க 6 மாசம் டைம் தரேன்னு சொன்னாங்க திமுக. ஆனா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. நீங்க 6 மாசம் டைம் தரேன்னு சொல்லி இன்னும் அந்த 6 மாசம் டைம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? கிடையாது. சரி, ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்து டைம் கொடுத்தா மட்டும்தான் அவர் பண்றாரா இல்லையா அப்படிலாம் தெரியும். சரி, பண்ணவே இல்லப்பா, 6 மாசம் கழிச்சு அவர் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வச்சீங்கன்னா லாஜிக் இருக்கு, நியாயம் இருக்கு, நீங்க கேட்கலாம், ஓகே. ஆனா 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள வந்து இவர் ஆட்சிக்கு வந்து ஒன்னும் பண்ணல, இவர் வந்து திமுக என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, அப்போ திமுக ஆட்சியே நல்லா தானே இருந்துச்சு. இதுல வர ஹைலைட் என்ன சொல்றீங்கன்னா, இவர் வந்து திமுக வந்து ஒத்துக்கிட்டாங்களாம் தான் தோல்வியை. ஒத்துக்கிட்டவங்க யாராச்சும் இப்படி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க? ஒரே மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள தப்பு சொல்லிட்டே இருப்பாங்களா? டைம் கொடுங்கப்பா, டைம் கொடுத்தா மட்டும் தானே இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ப்ரூவ் தெரியும். சரி, தப்பு பண்றாங்களா, அவங்க தப்புக்கு நீங்க மாத்திக்கிறது டைம் தரணும். தராம ஒன்னே சரினா இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது வந்து 120 நாள் தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ள எங்களால என்ன பண்ண முடியும்? இவர் வந்து 1 மாசம் கூட ஆகலையே, அதுக்குள்ள இவர் ஆட்சியில தப்பு தப்புன்னு சொன்னா தப்பு சொல்லுங்க, வேணாம் இல்ல, ஆனா அதற்கான டைம் கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். தப்பா வந்து சரி பண்ண டைம் கொடுத்தா தானே தெரியும். டைமே கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து நான் இப்படிதான் இருப்பேன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன நீங்க சொல்ல வரீங்க மக்களுக்கு? நீங்க டைம் கொடுங்க, டைம் கொடுத்து அவர் ஒண்ணுமே பண்ணலனா ஓகே, நீங்க கேக்குறது நியாயமா இருக்கும். டைமே கொடுக்க மாட்டேன், ஆனா நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேனா? கேளுங்க, வேணாம் இல்ல, ஆனா டைம் கொடுத்துட்டு கேளுங்க. இதுல வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் யாருக்குமே வந்து பதில் சொல்ல மாட்டாரு. ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டாரு? அவர் பதில் சொல்லுவாரு, வெயிட் பண்ணும். இப்போ டெல்லியில போன போது கூட அவர் வந்து பதில் சொல்ல, அவர் கூப்பிட்டு ஒரு QR கோட் மாதிரி கூப்பிட்டு அங்க பேசுறாங்க. அவர் வந்து நின்னா 5 நிமிஷத்துக்கு கூட்டம் கூண்டுரும். அவரையும் பேச விட மாட்டாங்க, ஜேர்னலிஸ்ட் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. அதான் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அது என்ன பேசுறாங்க என்ன எதுவுமே தெரியாம நீங்களா ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சா நாங்க என்ன புரிஞ்சுக்கிறது? இன்னும் நீங்க அவரை வந்து சிஎம்மாவே பார்க்கல, அவர் வந்து சிஎம் மாதிரியே பதில் சொல்ல மாட்டாரு, அவர் ஒரு கட்சியோட தலைவராக தான் பதில் சொல்றாரு. நீங்க இன்னும் ஒரு சிஎம்மாவே ஏத்துக்கல, சிஎம்மா ஏத்துக்கிட்டாதானே அவர் கேட்கிற பதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியும். அவர் தப்பு பண்ணாரா கேட்கலாம், வேணாம்னு சொல்ல. இன்னும் ஃபர்ஸ்ட் அவர் முதலமைச்சரா நீங்க ஏத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சிஎம்மா பாக்குறீங்களா இல்லையா, அவர் கேட்கிற பதில் ஒரு கட்சி தலைவரா தெரியுதா இல்ல சிஎம்மா தெரியுதான்னு தெரியும். இல்ல எதுவுமே தெரியாது, என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? வந்து இப்போ இவர் இந்த மாதிரிலாம் எதிர்கட்சி இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இவர் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டுக்க கூடாதுலாம் நினைக்கல, அவரோட ஆட்சியில வந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம வந்து எப்படி எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, எல்லாமே சரி பண்ணிட்டு தான் இருக்காரு. போக்சோ ஆக்ட் ஒன்னே இப்ப தீர்ப்பு கிடைச்சுதான் இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆட்சியில வந்து இப்படிதான் தீர்ப்பு 1-2 மாசத்துல எல்லாமே கிடைச்சது இல்ல. வந்து டைம் கொடுத்தா மட்டும் தான் வந்து ஆட்சியில வந்து மாற்றம் இருக்கும். எல்லாமே வந்து செஞ்ச தப்பு குற்றத்துக்கு எல்லாமே தண்டனை கிடைச்சுன்னு தானே இருக்கு. அது டைம் கொடுத்தா மட்டும்தான் ஆக்ஷன் தெரியும். டைமே கொடுக்க மாட்டேன், இவங்க எதுவுமே சரியா பண்ணலன்னா
டைம் கொடுங்க. 6 மாசம் டைம் கொடுத்து இவர் இப்படியே தான் ஃபாலோ பண்ணாரா, ஓகே, அப்ப அக்செப்டபிள். ஒண்ணுமே டைம் கொடுக்காம இல்ல இவர் ஆட்சியில ஒண்ணும் சரியில்லை அப்படின்னா என்ன நீங்க சொல்ல வர்றீங்க மக்களுக்கு? என்ன சொல்றீங்கன்னா டிஎம்கே ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சா மக்கள் வந்து புத்திசாலிங்க. ஆனா மக்களா சிந்திச்சு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டா மக்கள் வந்து தற்கூறீங்க. என்ன கான்செப்ட் நீங்க யோசிக்கிறீங்க? மக்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க தெரியாம யோசிக்காம யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள்னா அவ்வளவு ஒண்ணும் யோசிக்கிறது தெரியாமலாம் இல்ல. இதுல வேற வந்து இவர் 200 யூனிட் சொன்னாரு. ஆனா 100 யூனிட் பாத்தீங்கன்னா திமுக தான் கொண்டு வந்துச்சு. திமுக கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து உண்மையான யூனிட் யாரு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னதுக்கு இல்ல விவசாயிக்கு முதல்ல வந்து 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தது வந்து கலைஞர் அவர்கள். சரி நீங்க 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதனால மக்களுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. நீங்க உங்க ஆட்சியில என்ன நல்லது செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நீங்க மக்கள் கிட்ட எல்லாமே வரியா தானே வாங்குனீங்க. அதனாலதானே மக்கள் வந்து இப்ப மாற்றம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. மாற்றம் வேணும்னு நினைச்ச மக்களுக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். கொஞ்சம் நீங்க வந்து சொல்லலாம், குறை சொல்ல வேணாம். மக்களுக்கு அந்த உரிமை கிடையாது, உங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா டைம் கொடுத்துட்டு பேசுங்க. டைம் கொடுக்காம எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாரு. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்னும் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு எதுவுமே சரியில்லை. இந்த ஆட்சியில வந்து எதுவுமே சரியில்லைன்னா கோரிக்கை எல்லாம் வச்சாரு. ஆனா வந்து அந்த கோரிக்கை எல்லாமே ஃபாலோ பண்ணல. விவசாயிகள் பாத்தீங்கன்னா வந்து பயிர்க்கடன் ரத்து பண்றேன்னு சொன்னாரு. ஆனா வந்து 50,000 ரத்து பண்ணாரு. அதுக்காக விவசாயிகள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து ஆட்சியில் இருக்கும் போதே கஜானா எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட கஜானால பைசா இல்ல. ஆனா அவர் பண்ணலன்னு சொல்ல 6 மாசம் டைம் கொடுத்தீங்கல்ல, அந்த டைம் கொடுத்துட்டு அந்த 6 மாசமும் கழிச்சு அவர் பண்ணலையா? இந்த கேள்வி எல்லாம் எடுத்து வைக்கலாம். இப்போ எதுவுமே இல்லாம இந்த கேள்வி எல்லாம் எடுத்து வச்சா டைம் கொடுத்தாதான் தெரியும். ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய கடன் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம். தமிழ்நாடு ஆல்ரெடி போயிடுச்சு, கடன்ல தான் சுத்திட்டு இருக்கு தமிழ்நாடு. கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும்தான் அது சரி பண்ணி மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க. இல்ல டைம் கொடுக்க மாட்டோம்னா மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது கடைசி வரைக்கும்.